பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுபாயினுடைய பரிபூரணமான ஆசி இதை கேட்கின்ற பார்க்கின்ற இந்த ஆடி மாத சோடி பிரசனத்தை பார்க்கின்ற கேட்கின்ற அனைவருடைய இல்லத்திலையும் தங்கணும். எத்தனை கவலை வந்தாலும் கவலை இல்லாத ஒரு வாழ்வு, எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொண்ட தன்மையை என் தெய்வம் வழங்குவார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மீனம் ஒவ்வொரு தமிழ் மாதமும் சோழி பிரசனம் மூலமாக நான் பக்தி கிளிட்ஸில் தொடர்ந்து சொல்லி வரேன். அந்த வகையில் பார்க்கும்போது மீனத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி 4ஆம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம். மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, அதாவது 3 கிரகங்கள், பலம் வாய்ந்த 3 கிரகங்களுடைய பயிற்சியை கடந்து விட்டோம். என்னை பொறுத்தவரை சனி பகவானுடைய பயிற்சி மட்டுமே சற்று நல்ல தாக்கத்தை தந்தாலும் கூட அதிலும் பாதி தூரம் நம்ம வந்துட்டோங்க. அந்த வகையில் பார்க்கும்போது கடலை தத்தளித்த ஒருவனுக்கு கலங்கரை விளக்கம் தெரிவது போல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 3ல் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற ஒரு அற்புதமான நிலை. எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளுகின்ற ஒரு நல்ல நிலை, குடும்பத்தில் நிம்மதி, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், இது ஒன்று போதுமே. அந்த குடும்பத்தில் நிம்மதியும் குடும்பத்தில் சந்தோஷமும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் பெற்றோர் உறவாக இருந்தாலும் அவங்களுக்கு இருந்து வந்து அந்த அந்யோன்ய பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாறும். ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையை இந்த காலகட்டத்தில் செவ்வாய் மீனராசிக்கு அடைப்பார். குறிப்பாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 7ரை சனியுடைய தொடக்கமாக இருந்தாலும் கூட, அதுவே விரய சனியாக இருந்தாலும் கூட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே மட்டும் போதும். என்னை பொறுத்தவரை ஒரு அனுபவம் தான், அந்த அனுபவத்திலிருந்து நான் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய நாமே அந்த அனுபவத்துக்கு பாத்திரமாகி விடக்கூடாது. கடுமையான நோயிலிருந்து பாதிக்கணும்னா கவனமாக இருங்க. நீண்ட தூர பயணங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. அறிவும் இல்லாதவருடைய பழக்க வழக்கம் இருந்தால் அது இல்லாமல் பார்த்துங்க. அதே நேரத்தில் வாங்கிய கடனை அடைப்பதற்கும் நீண்ட நாள் வருத்திய நோயிலிருந்து படிப்படியாக குறைவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம். இந்த ஆடி மாதத்தில் ஒரு அற்புதம் என்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் சுக்கிரன். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அற்புதம். எந்த காலத்திலும் மற்ற கிரகங்கள் உங்களை கைவிட்டால் கூட களத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் மீனராசியை எப்பொழுதும் கைவிட்டதில்லை. அந்த வகையில் அதாவது சிம்ம சுக்கிரனாகவே பலர்ந்திருக்கின்றார். குடும்பத்தில் ஒரு நிம்மதி, குடும்பத்தில் பிரச்சனை இல்லாத வாழ்வு, புதிய திருமண ஏற்பாடுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை, காலம் கடந்தாலும் கூட ஒரு நல்ல சுபகாரியங்களை நடத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த ஆடி மாதம். ஆடி மாதம் பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது என்று சொன்னாலும் கூட சில பேருக்கெல்லாம் ஆடி மாதம் அற்புதமாகவே அமைந்துவிடும். இந்த காலகட்டத்தில் தான் என் அன்னை பராசக்திக்கு ஆடி தபஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு, ஆடி அமாவாசை வர்றதுனால உன்னையும் என் மனசில் சோழி பிரசனத்தில் சொல்லியே தீர வேண்டும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் தடைகளுக்கும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போவதற்கும் ஒரு பரிகாரம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி அமாவாசை பித்திருக்குடைய ஆசி தந்தை வழியில் ஏதாவது இருக்குமோ என்று சோழி பிரசனம் சொல்வதனால மீனராசி இருக்கக்கூடியவர் இந்த ஆடி மாதத்தை தயவு செய்து தவற விடாதீங்க. ஒரு ரகசியம் இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. குடும்பத்தில் மூத்தவர் இருப்பார், அவருக்கு இந்த பித்ருல நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், இளையவருக்கு அந்த நம்பிக்கை இருக்கலாம். மூத்தவர் இதுக்கு இளையவர் செய்யலாமா என்றெல்லாம் கவலையே படாதீங்கள். அந்த பிண்டம் வைக்காவிட்டாலும் கூட அதாவது பசுவுக்கு ஒரு கவலம் அகத்திக்கீரை கொடுங்க, பசுவுக்கு வெள்ளம் கலந்த நீரை வைப்பீர்களானால் பித்ருக்கள் செய்த ஒரு புண்ணியம் கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் தலைக்கு வந்தது தலைப்பகையோடு போச்சு. எந்த பிரச்சனையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தித்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு அற்புதமான காலம் இந்த ஆடி மாதம் மீனராசிக்கு. களத்திரக்காரன் சுக்கிரன் உங்களுக்கு துணையாக இருப்பதனால இந்த ஆடி மாதம் முழுவதுமே தொட்டது துலங்கும். குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் நிலவும். யாராலும் வந்த பிரச்சனை அவராலேயே அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். கலங்கி போன வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதி தரும். மதில் மேல் புனையாக இருந்தவங்க வாழ்க்கைக்கு நிலையான நிம்மதியான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார். கட்டிய வீடு கட்டி முடிப்பதற்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பொருளாதார தடை நீங்குவதற்கும் ஒரு சரியான மாதம் ஆடி மாதம் இந்த மீனராசிக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பொற்காலம் என்றே கூறுவேன். இழந்ததை எதுவாகினும் அந்த இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பும் நல்ல சந்தர்ப்பத்தையும் புதன் உங்களுக்கு அமைத்து தருகின்றார். நவ கிரகங்களில் 3 கிரகங்கள் உங்களுக்கு துணையாக இருக்குது. சூரியன் பிதுர்காரகன், ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அற்புதமான பலனை தரப்போகின்றார்.
சிம்ம சுக்கிரனாக சுக்கிரனும் பலம் தரப்போகின்றார். அதே மட்டும் கிடையாதுங்க, ராசிக்கு 3ல குரு பகவான் சஞ்சரிப்பதோ கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமா இருங்க. மன ரீதியாக தவறான பாதையை நோக்கி தவறான எண்ணங்கள் தோன்றினாலும் கூட அதை தடுத்து உங்களை காக்கின்ற ஒரு லட்சம் தான் அந்த 3ஆம் இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம். அந்த வகையில பார்க்கும் பொழுது தொட்டது துலங்கும் பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வதற்காக 3 பலம் நம்ம மனித வாழ்க்கைக்கு தேவைங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதில் அந்த 3 பலமும் உங்களுக்கு குறைந்திருப்பதாகத்தான் சொல்லி பிரசனம் சொல்கிறது. தெய்வக பலம், தெய்வ பலம், மனோபலம், இந்த 3 பலத்தையும் சேர்த்து தரக்கூடிய ஒரு காலம், ஒரு கட்டம் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் அருகிலுடைய அம்மன் ஆலயம் சென்று அம்மனுக்கு வேப்பிலை மாலையோ எலுமிச்சம்பழ மாலையோ அல்லது மஞ்ச வஸ்திரமோ சாத்தி வழிபடுவது மீனராசிக்கு இந்த ஆடி மாசத்துல நற்பலன்களை சேர்த்து தீய பலனை குறைக்கும். வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு நல்ல வழி இந்த காலம். ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய கடன் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வு. குருவிக்கு கூட ஒரு இடம் உண்டு என்று சொல்லுவார்கள். அந்த ஒரு நல்ல நிலையான ஒரு இடம், தொழில நல்ல முன்னேற்றம், அரசு துறையில நல்ல பதவி கிடைப்பதற்கும் அரசு துறையில வேலை கிடைப்பதற்கும் ஒரு முயற்சி பண்ணி இது ஒரு சரியான நேரம். இதுவரை யாரோ இதயத்துக்குள்ள ஒரு முள்ளு மாதிரி இருந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த காலகட்டம். அருகில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று அம்மன் வழிபாடு சிறப்பு. பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த ஆடி அமாவாசை செய்வீர்களானால் ஒரு அருமை. காரணம், மீனராசியை பொறுத்த வரைக்கும் 7 சன ஆரம்பமாக இருந்தாலும் கூட ஆரம்பமே உங்கள் வாழ்க்கையில் அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு சக்தி ஆகிவிடும். தொடக்கம் நல்ல விதமாக நாம் எடுத்து வைக்கின்ற அடி நல்ல அடியாக அமைந்து விடுமானால் அந்த அடிக்கு அடிப்படை களத்திரக்காரகன் சுக்கிரன். சுக்கிரன் பலமாக இருப்பதனால கவலையே பட வேண்டாம். அதே நேரத்தில் ஒரு கிரகத்துக்கு 2 குரு, அசுரகுருவும் தேவகுருவும் மத்தளத்துக்கு 2 முறை அடி விழுந்தாலும் கூட இனிய இசை வருவது போல ராசிக்கு 3ல குரு பகவானும் சிம்ம சுக்கிரனாக பலம் பெறுவதனால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல காலகட்டம், ஒரு அருமையான சந்தர்ப்பம். இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியான ஒரு மாதம் இந்த ஆடி மாதம். திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் பூமிக்கு கீழே பாதாள பைரவி என்று சொல்லக்கூடிய பிரத்திகரவுக்கு ஒரு ஆலயம். அந்த அன்னையிடம் சென்று மனமுருக பிரார்த்தனை பண்ணி 7.5 சனியின் தொடக்கம் அந்திம காலம் வரை கடைசி வரை துணை வருவாய் தாயே என்று அவர் பாதம் பணியுங்கள். அந்த பராசக்திக்கு வேப்பிலை மாலையோ எலுமிச்சம்பழ மாலையோ சாத்தி மகிழ்வது இந்த மாதம் ஆடி மாதம் முழுவதும் அற்புதத்தை தரக்கூடிய, திருப்பமனை தரக்கூடிய, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வை தரக்கூடிய மாதமாக மீனராசிக்கு அமையும்.